வணக்கம். இளைஞர் ஒருவர் காணாமல் போனதை அடுத்து ராம்பனில் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. எஸ்எஸ்பி சம்பவ இடத்திற்கு விரைந்த நிலையில் 4 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சூழ்நிலைகள் இன்னும் தெளிவாக தெரியப்படவில்லை. ராம்பன் மாவட்டத்தின் மகர்கூட் பகுதியில் இளைஞர் ஒருவர் காணாமல் போனதை அடுத்து திங்கட்கிழமை அங்கு போராட்டம் வெடித்தது. இதைத் தொடர்ந்து உள்ளூர் மக்கள் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையை சுமார் 4 மணி நேரம் மறித்ததாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். காணாமல் போனது குறித்த விவரங்கள் இன்னும் தெளிவாக தெரியாத நிலையில் சாலை மறியலை தொடர்ந்து சிரேஷ்ட காவல் கண்காணிப்பாளர் ராம்பன் சம்பவ இடத்திற்கு வந்து சேர்ந்தார். உள்ளூர் செய்தி நிறுவனமான KTCயின் படி ஞாயிற்றுக்கிழமை மதியம் தன்வீர் அகமது சோபன் காணாமல் போனதை அடுத்து இந்த போராட்டம் வெடித்தது. 2 வாகனங்களில் அவரை துரத்திய சந்தேகத்திற்கிடமான சமூக விரோதிகளிடமிருந்து தப்பிக்கும் முயற்சியில் அவர் நல்லா பிஸ்லரி ஆற்றில் குதித்திருக்கலாம் என்ற தகவல் தெரிவிக்கின்றன. இருப்பினும் அதிகாரிகள் இந்த தகவலை தனிப்பட்ட முறையில் உறுதிப்படுத்தவில்லை. குறிப்பாக இந்த பசு பாதுகாவலர்கள் மூலமாக தான் அந்த இளைஞர் துரத்தப்பட்டிருப்பார் என்று மிகப்பெரிய அளவில் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சந்தேகத்திற்குரிய சமூக விரோதிகளிடமிருந்து தப்பிக்க முயன்ற போது ஒருவர் காணாமல் போனதை தொடர்ந்து இந்த போராட்டம் வெடித்தது என முதற்கட்ட தகவல்களை மேற்கோள் காட்டி KTC செய்தியாளரிடம் பேசியிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளதாகவும் இந்த வழக்கை விசாரணை செய்ய சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கை தெரிவித்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளதாகவும் இந்த வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கை தெரிவித்திருக்கிறது. மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு அணுகவும்.